குருப்யோ நமஹ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முன்னாடி பார்த்தது 2ஆம் பாவம். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 3rd ஹவுஸ் 3ஆம் பாவம். இதோட அதிபதி புதன். இது ஒற்றைப்படை ராசி, உபய ராசி, ஆண் ராசி, ரஜோகுணம் உடையது, மேற்க குறிக்கக்கூடியது, வாதத்தன்மை கொண்டது, பச்சை கலர் உடையது, நெக் அண்ட் ஷோல்டர்ஸ் நம்மளுடைய கழுத்து மற்றும் தோல் பகுதிகளை குறிக்கக்கூடியது. மகாவிஷ்ணு இதோடைய தெய்வம். இது காற்று தத்துவம் கொண்டது. ஒரு ட்வின் ஷேப்பு, ஒரு ஜெமினிங்கிறது ஒரு இரட்டையர்களை குறிக்கக்கூடியது. இரட்டையர்கள் பிறப்பாங்களா இல்லையாங்கிறதுக்கும் இந்த ராசியை தான் பார்க்கணும். அதே மாதிரி இது ஒரு வர்ணம் பார்த்திங்கன்னா வைஷ்ய வர்ணம், சக்கிலிய குலம். இதோட லொக்கேஷன் ஒரு சந்தை, எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் நடக்குதோ அங்கே. அதே மாதிரி ஒரு சிட்டி சென்டர், ஒரு மத்திய பகுதி, நகரத்தோடைய மத்திய பகுதி, நகரங்கள், கார்டன், நம்ம தோட்டங்கள், எங்கெங்கெல்லாம் சூதாடுற இடங்கள் இருக்கோ அது எல்லாமே இதில் வரும். ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறது, ஜேர்னலிஸ்ட்ஸ், பிஆர்ஓங்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க, அஸ்ட்ரானாட். இது ஒரு காற்று தத்துவம் கொண்டது. ப்ளஸ் இது நுட்பத்தை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு எவ்வளோ நுட்பமாக இருக்கணுமோ அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அதனால் அதுக்கப்புறம் இந்த தைரியத்தையும் குறிக்கக்கூடியது. நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்குங்கிறதையும் குறிக்கக்கூடியது. அதனால் இப்போ ஒரு விஷயம், இப்போ அஸ்ட்ரானாட் ஆகணும்னா உங்களுக்கு நுட்பமும் வேணும், தைரியமும் வேணும். நான் இங்கேருந்து எல்லாரையும் விட்டு ஸ்பேஸில் போய் இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கப்புறம் நுட்பமும் வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பராக சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு இருக்கணும். இது காற்று தத்துவம் கொண்டது அப்படிங்கிறதுனால இது கம்யூனிகேஷனும் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுனால அஸ்ட்ரானாட்டும் இதில் வரும். அதே மாதிரி எஜுகேட்டர், சொல்லிக் கொடுக்குறவங்க, இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. ஒரு போஸ்ட் அண்ட் கொரியர் சர்வீசஸ், போஸ்ட்டு கொரியர்லாம் ஒரு தகவலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துகிற எல்லாமே. அதே மாதிரி மேத்தமெட்டிஷியன், கணக்கர்கள், கணக்கு பிள்ளைகள், அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், அட்வைசர், இன்ஜினியர், ரைட்டிங், எழுத்தாளர், ஜோதிடர், ஒரு ஸ்பீக்கர் ஆர் இன்ஃப்ளூயன்சர், இப்போ யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் வரும். அம்பாசிடர், கம்யூனிகேஷன் எவ்வளோ ஸ்திரமாக இருக்கும்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அம்பாசிடர்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரிய தொழிலதிபர்கள், அவங்களுக்கும் ரொம்ப வாக்குவன்மை இருக்கணும். ஸோ இது எல்லாமே மிதுன ராசியை குறிக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இதில் உங்களுக்கு காலர் போன், ஹேண்ட்ஸு இதெல்லாமே வரும். கை, காலர் போன் இதெல்லாமே வரும். ஷோல்டர் பிளேடுங்கிறது நம்ம தோல் பேட்டு. அதே மாதிரி இது எவ்வளோ தோல் வலிமை, அது வலிமை கரேஜ், நமக்கு தைரியமும் வலிமையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இது தான் காட்டும். ஸோ தோல் திடமாக இருக்கணும் அப்படின்வாங்களே, வலிமையாக இருக்கிறதுக்கு தோல் திடமாக இருந்தால் தான் அதிகமாக போரிட முடியும், தைரியமாக இருக்க முடியும் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக வரும். அதே மாதிரி இன்க்ளினேஷன் டு லேர்ன், நமக்கு ஆர்வம் எவ்வளோ இருக்குது, சில ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆர்வம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது ஒரு விஷயத்தில் கற்கிறதுக்கும் கற்பிக்கிறதுக்கும் எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறதையும் இந்த இதுதான் குறிக்கும். பொட்டன்சி இன் பெட்டும் இதே தான். அவங்க அவங்களுடைய உடல் உறவில் எந்த அளவுக்கு வீரியத்தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாவம் தான் குறிக்கும். 3ஆம் பாவம், ஒரு லக்னத்தில் 3ஆம் பாவம், மிதுன ராசி சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ப்ராவஸ் அண்ட் ஹீரோயிசம், அவங்க துணிஞ்சு போகிறாங்களா, துணிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறாங்களா, முதல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அவங்க இதை பார்க்குறதும் இதுதான். இது லீடர்ஷிப் வராது, துணிஞ்சு போகிறது அது மாதிரி இதில் வரும். அதே மாதிரி கையில் இருக்கிற நரம்புகள், ஸ்லேவ்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்னால் நமக்கு ஆள் அடிமைகள், நம்ம வச்சு வேலை வாங்க முடியுமா, நமக்கு அவ்வளோ வாக்கு வன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த பாவம் தான் எடுக்கணும். அதே மாதிரி இது யங்கர் பிரதர் அண்ட் சிஸ்டர், தம்பி தங்கைகள், அதை இந்த பாவத்தை வச்சு தான் குறிக்கணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இந்த பாவம் தான் வரும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலுங்கிறது இப்போ வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றது கூட ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரே நாளில் வரக்கூடிய எல்லாமே இந்த பாவத்தில் வரும், 3ஆம் பாவத்தில். அதே மாதிரி இனிஷியேட்டரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் கூட மந்திரத்தை இனிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இனிஷியேஷன் எல்லாமே இந்த பாவத்தில் வரும்.
3ஆம் பாவம் தான் வந்து உங்களுக்கு நெய்பர்ஸ், நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தவர்கள். இது எல்லாமே வந்து இந்த பாவம் தான் குறிக்கும். அவங்க நல்லவங்களா, நம்ம கூட நல்லா பழகிறாங்களா, அதையும் இதுதான் குறிக்கும். அதே மாதிரி ஷார்ட் ட்ராவல்ஸு, நம்ம எதெல்லாம் கனெக்ட் பண்ணுதோ, நம்மளை எதெல்லாம் கனெக்ட் பண்ணுதோ எல்லாமே, ரயில்வேஸு, இன்டர்நெட்டு, கம்யூனிகேஷன் இன் வேரியஸ் மோட்ஸுன்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப், டெலிகிராம், இமெயில்ஸ் அண்ட் எல்லாமே வந்து வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படிலாம் நம்ம வந்து தகவல்களை பரிமாறிக்கிறோங்கிறது எல்லா மோட்ஸுமே இதில் தான். லெட்டர் முதற்கொண்டு புக்ஸு, லெட்டர்ஸு எல்லாமே இதில் தான் வரும். இது கை சம்மந்தப்பட்ட பாவங்கிறதுனால எழுத்து வந்திருக்கு. இன்னொன்று சைன் போடுறதும் கையில் நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு நுட்பத்தை குறிக்கக்கூடியது. நம்ம மனசையும் அறிவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாவங்கிறதுனால சைனிங் கான்ட்ராக்ட்ஸும் இதில் தான் வரும். ப்ளஸ் நம்ம கை கம்யூனிகேஷன் எல்லாமே நிறையா வரும். இதோடைய அதிபதி புதன் தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸுக்கு காரகம். அது வந்து நம்ம பிளானட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு வேரியஸ் ஆங்கிள்ஸில் பார்த்தா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, நம்ம டிசைசிவாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோமா இல்லையாங்கிறத குறிக்கக்கூடிய, நமக்கு எவ்வளோ தைரியம் முக்கியம், எவ்வளோ இது தம்பி உடையான் படைக்கஞ்சான்னுவாங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு இன்டர் கனெக்டடாக நம்மளோட தைரியம், வீரியம், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கரேஜோடு இருப்போம், வாழ்க்கை எந்த அளவுக்கு சோஷியல் பிலாங்கிங்ஸ் எப்படி இருக்கும், நம்ம சொசைட்டியோட எப்படி மிங்கிள் ஆகும், நம்ம எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குறிக்கக்கூடியது. இது சில இடத்துல மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. இது மறைவாக நம்ம எடுக்க முடியுமா தெரியலன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாவம் இது. இதை நான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேரியஸ் கண்டென்ட்ஸ் எனக்கு போட ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.